எவங்களுமே செய்யல. எல்லாம் முடிஞ்சுதா வேலை முடிஞ்சுதா போயிட்டே இரு. அவங்க எல்லாம் என்ன நம்மள்ட்ட பேசுறது போ அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டு இருப்பாங்க. தேர்தல் நேரத்துல பக்க பக்கமா வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்ன சார் ஆச்சு? ஒரு ரேஷன் அரிசி இருந்தாலும் சூழ்நிலை சரியில்லை, வெளியில இருக்காங்க. அப்ப அந்த அரிசியை கொடுக்க முடியாதுன்னா அப்ப அந்த மக்களுக்கு எப்படி பொழைப்பாங்க? வாரம் ஒரு முறை ரேஷன்ல அரிசி போறேன்னு சொன்னீங்க, வருஷ கணக்காச்சு, 1 கிலோ அரிசி கண்ணை காட்டிருப்பீங்க. படிப்பு லோனா ஒரு ஏழை லோன் போட்டு தானே படிக்க வச்சது, அதை தள்ளி இருக்காங்களா? எதையே ஓட்ட வாங்கினோமா போனோமா முடிஞ்சு போச்சு, அவங்க சோழி முடிஞ்சு போச்சு. எம்எல்ஏ எல்லாரும் வந்தாங்க, அவரும் தான் வந்தாரு, இங்க நின்று ஓட்டு கேட்டாரு. ஆயிடுச்சு 5 வருஷம், சரி பண்ணி கொடுத்துருக்கலாமே, பண்ணி கொடுக்கல. நாம என்ன தப்பு பண்ணோம்? அதுக்கு தானப்பா போராடிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்ல வந்து செய்யறாங்கறதான் சொல்றாங்களே தவிர மக்களுக்காக எதுவுமே செய்ய கிடையாது. மக்களுக்காக என்ன செய்யறாங்க? எங்க ஊர்ல டேங்க் ஒரு 8 வருஷமா இல்ல. அந்தாண்ட எங்க தண்ணி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தியாவசியத்துக்கு கூட ஒரு கூட தண்ணி மொழினா கூட நாங்க பழுவூர் இந்த மாதிரி அங்கெல்லாம் போய் மொன்ற மாதிரி இருக்கு. பிடிக்கிறவே இப்போ டேங்க் எல்லாம் சரியில்லை, கெட்டு போயிடுச்சுன்னா 3 நாள் தண்ணி பிடிக்கணும், ரொம்ப கஷ்டம். இப்போ எம்எல்ஏ எல்லாரும் வந்தாங்க, அவரும் தான் வந்தாரு, இங்க நின்று ஓட்டு கேட்டாரு. அந்த வருஷம் 8 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல இருக்காரு, வந்து இப்போ ஆயிடுச்சு 5 வருஷம், சரி பண்ணி கொடுத்துருக்கலாமே, பண்ணி கொடுக்கல. எதையே ஓட்ட வாங்கினோமா போனோமா முடிஞ்சு போச்சு, அவங்க சோழி முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலை. அதெல்லாம் கேக்குறாங்களா, பாக்குறாங்களா, என்னன்னு வந்து கேக்குறாங்களா? வாசப்படிக்கிட்டே தண்ணி நிக்குதுப்பா, எப்படி குட்டகாட்டி கிடக்கு பாருங்க. தண்ணி வசதி இல்ல, எல்லாம் செஞ்சு வந்தீங்க செய்யுங்க. கண்டிப்பா கரண்ட் வசதி செய்யறாங்களா? கரண்ட் கொடுத்தா அப்படியே ஊத்தி முடி போயிட்டு இந்த ஊர்ல என்ன கடை ஒரு அமராவதியை கொண்டாந்து வைக்கிறாங்களா? விற்கிறதுக்கு கிழந்தாமி போடுறோம், அப்படிலாம் செய்யறாங்க. எங்க முறுக்காலு இருக்கானுக்கா செய்யல. விழுற கண்டிஷன் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? இளைஞர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இங்க நிறைய பேர் இருக்கும் இளைஞர். சரி, ஓகே. இளைஞர் மன்றம் நிறையவே இருக்கு, ஆனா சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப எல்லாம் வயசு எல்லாமே கரெக்டா இருக்கு. இல்ல கட்சி பார்த்து ஜாதி பார்த்து இல்ல அந்த மாதிரி கேரக்டர் நாங்க. சரி, ரைட். கவர்மெண்ட்ல வந்து தண்ணி வரி நாங்க வாங்கவே மாட்டோம், வீட்டுக்கு வீடு எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப வீட்டுக்கு 2 வச்சிருக்காங்க பாருங்க. இங்க 2 வச்சிருக்காங்க, தோட்டத்துல 1 வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு தண்ணி வரி வாங்காத விடுவாங்களா? வீட்டுல 3 வச்சிருக்காங்க, நான் ஃப்ரீயாவே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் கொடுத்தா. எல்லா வீட்டுக்கும் கொடுத்தா அப்ப எல்லா வீட்லயுமே அந்த பணம் கட்டணும் சொல்றாங்க. இப்ப ரேஷன் கொண்டு வந்து வைக்கலாம். கண்டிப்பா இங்க ஒரு ரேஷன் அரிசி இருந்தாலும் மாசம் வந்து இந்த மாசம் வாங்கலாம், அந்த அடுத்த மாசம் கொடுக்கறது இல்லை. சூழ்நிலை சரியில்லை, வெளியில இருக்காங்க. அப்ப அந்த அரிசியை கொடுக்க முடியாதுன்னா அப்ப அந்த மக்களுக்கு எப்படி பொழைப்பாங்க? கவர்மெண்ட் அரிசியை நம்பி தானே இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் அரிசியை கொடுக்கறது கிடையாது. கவர்மெண்ட்ல வந்து செய்யறாங்கறதான் சொல்றாங்களே தவிர மக்களுக்காக எதுவுமே செய்ய கிடையாது. மக்களுக்காக என்ன செய்யறாங்க? கன்னியாகுமரியா நாகர்கோவிலியா 98 நாள் மேல உண்டு, 100 நாள் வரை 100 வேலை கொடுக்குறாங்க. இந்த ஊர்ல என்ன ஊர் கொடுக்குறாங்க? எதுவுமே கேட்கறது கிடையாது. எங்கனால நான் கட்சியில வந்து சொல்லவே முடியாது, ரெடியா இருக்கேன். நான் யாருனாலும் ஜெயிச்சு வந்ததாவே இருக்கட்டும், ஆனா இங்க வந்து யாருமே வந்து மக்களுக்காக நாங்க கஷ்டப்பட்டோம், நீங்க ஓட்டு போட்டீங்க, இதுதான் கஷ்டமா இருக்குதா, நீங்க ஏழைப்பட்ட சனங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, நாங்க அதை செய்யறோம் அப்படின்னே செஞ்சது கிடையாது. வெறும் சில 100 அரசியல்வாதிங்க கோடிக்கணக்கான நம்ம மக்களின் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறாங்க. இதுக்கு அந்த ரோட்டை போய் பாருங்க, பைக் போக முடியல. அந்த ரோட்ல ஒரு ரோடு போடலாம், அந்த குழந்தைகள் நடக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்ல என்ன சட்டமா அதை படிப்பு லோனுக்கு போட்டது. படிப்பு லோனா ஒரு ஏழை லோன் போட்டு தானே படிக்க வச்சது, அதை தள்ளி இருக்காங்களா? படிப்பு அந்த வேலைக்கு அந்த லோனை கட்ட முடியல, அதெல்லாம் ஒரு தள்ளுபடி பண்ணல. ரேஷன் கடை எங்களுக்கு வரணும், அரிசி பருப்பு நாங்க இங்க வாங்கணும், நாங்க அங்க போக கூடாது. எவங்களுமே செய்யல. எல்லாம் முடிஞ்சுதா வேலை முடிஞ்சுதா போயிட்டே இரு. அவங்க எல்லாம் என்ன நம்மள்ட்ட பேசுறது போ அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டு இருப்பாங்க. இப்ப இத பத்தி எல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, ஒண்ணும் பேச மாட்டாங்க. கட்சி அனுசரிக்காம நீ தனியா நிக்கிறதுனால உனக்கு ஓட்டு விடுவோம். ஜெயிப்படி ரொம்ப நன்றிமா. நீ ஜெயிப்பட தம்பி, நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அந்த வாக்கால என் வாயால சொன்னா அவங்க ஜெயிப்பாங்க. சரிம்மா, ஓகே, நன்றி.